ஸோ MOA சார்பாக பிரைமவரா ட்ரைனிங்கில் லைவ் ப்ராக்டிகல் செஷன் 2 செஷன் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் செஷனில் நம்ம மேஜராக பார்த்தது ஸ்கெடியூல் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு, ஷெட்யூல் ஃபார்ம் பண்ணி எப்படி அதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செஷனில் பார்த்தோம். அதாவது இபிஎஸ், நியூ ப்ராஜெக்ட், WBS கிரியேஷன், கேலண்டர், ஆக்டிவிட்டி கிரியேஷன், ரிலேஷன்ஷிப்ஸ், லிங்க்ஸ், தென் ஷெட்யூல், இது எல்லாமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செஷனில் பார்த்தோம். செகண்ட் செஷனில் நம்ம பார்க்க போகிறது மெயின் அண்ட் மெயின் ரிசோர்ஸ் லோடிங், ரிசோர்ஸ் அண்ட் காஸ்ட் லோடிங். இதான் நம்ம செகண்ட் செஷன் பார்க்க போகிறோம். அது போக பேஸ் லைன் அசைன் பண்ணுறது, ப்ரோக்ராம் அப்டேட் பண்ணுறது எல்லாமே செகண்ட் செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ ரிசோர்ஸ் லோடிங்கில் ஒரு ப்ராஜெக்டில் மேஜர் ரிசோர்ஸ் அப்படின்னா 5 ரிசோர்ஸ் இருக்கு. 5M அப்படிம்பாங்க. 5M அப்படிங்கிறது மிஷினரிஸ், மெட்டீரியல், மேன் பவர், மணி அண்ட் மிஸ்செலேனியஸ். இந்த 5 ரிசோர்ஸஸை நம்ம ப்ரோக்ராம்ல அசைன் பண்ணி அதை மானிட்டர் பண்ணணும். அப்டேட் பண்ற டைம்ல நம்ம மானிட்டர் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம ரெண்டாவது செஷன்ல பார்க்க போறது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செஷன்ல நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருந்தோம். அது போக நம்ம குரூப்லயும் நாம ஒர்க் அவுட் பண்ணி வச்ச ப்ரோக்ராமை அனுப்பியிருந்தோம். அதை ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்றது எப்படி அப்படின்னா, நான் டவுன்லோட் பண்ண ப்ரோக்ராம் இது மாதிரி டபுள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு எந்த இபிஎஸ் கீழே வரணுங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து எந்த இபிஎஸ் கீழே வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் MOA ஒரு இபிஎஸ் வச்சிருந்தேன். ஸோ அது கீழே நான் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறேன். MOA கீழே ஃபார்ம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா, ஸோ அந்த நீங்க இம்போர்ட் பண்றீங்க. ஏற்கனவே பண்ணி வச்ச ப்ரோக்ராமை எக்ஸ்போர்ட் பண்ணி திரும்பி இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன் நான். அவ்வளவுதான். ஸோ இம்போர்ட் பண்ண உடனே இந்த ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் த ப்ராஜெக்ட். ஸோ ஓப்பன் ஆயிரும், ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ இது வந்து நாம ஃபைனல் பண்ண ஃபர்ஸ்ட் செஷன்ல பண்ண ப்ரோக்ராம். சரிங்களா? ஸோ இதை நான் வந்து பழைய லேஅவுட்டுக்கு மாத்திடுறேன். லேஅவுட் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அதனால லேஅவுட் பழைய லேஅவுட்டுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். ஸோ தட் யூ வில் நாட் கன்ஃபியூஸ். ஸோ உங்களுக்கு இந்த தேவையான விண்டோ வரணும்னா இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விண்டோ உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இது இங்கே ஃபர்ஸ்ட் செஷன்ல பார்த்த ப்ரோக்ராம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபுல் ப்ரோக்ராம் பண்ணல, நம்ம ஆஃப் தான் பார்த்தோம். அப்போ திருப்பி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஃபுல் ப்ரோக்ராம் குரூப் அனுப்பியிருந்தோம். ஸோ குரூப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த இதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ ரிசோர்ஸ் அசைன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காஸ்ட்டை வந்து நாம INRக்கு மாத்திக்கோங்க. ஜென்ரலா நமக்கு வந்து கரன்சிஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கரன்சி இருக்கு. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் கரன்சி இருக்கு. ஸோ நான் வந்து இப்போ கரன்சி எனக்கு USD உங்களுக்கு டிஃபால்ட்டா இருக்கும், டாலர் வந்து டிஃபால்ட்டா இருக்கும். ஸோ எனக்கு INRல மாத்திக்கணும் அப்படின்னா ஆட் கொடுங்க. ஆல்ரெடி INR ஒன்று வச்சிருக்கேன். ஸோ அதனால டிலீட் பண்ணிட்டு நான் திருப்பி அதை ஆட் பண்ணா உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். நான் டிலீட் பண்ணிக்கிறேன். ஸோ டெலிட் பண்ண முடியல. அது ஐ திங்க் அசைன் ஆயிருக்கு ஆல்ரெடி. ஸோ நான் திருப்பி கிரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அசைன் ஆட் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். ஒரு புதுசாக ஆட் ஆன கரன்சி கீழே பாட்டம் மோஸ்ட்ல இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிட்டு INR அல்லது ருபீஸ் RS நான் போட்டுக்கிறேன். டாட் கரன்சி நேம் இந்தியன் ருபீஸ் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதனால எனக்கு இந்தியன் ருபீஸ் 1ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அகெயின் இந்த இதுக்கு கரன்சி சிம்பிள் RS டாட்னு வச்சுக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இது அசைன் ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கரன்சி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கரன்சியை அசைன் பண்ணணும். எப்பவுமே நம்மளோட பிரைமரை பொறுத்த வரைக்கும் கிரியேஷன் அசைன் அந்த மாதிரி தான் வரணும். ரிசோர்ஸ் ஆகட்டும், ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், இபிஎஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை அசைன் பண்ணணும். ஸோ இப்போ நான் அசைன் பண்ணதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, எடிட்ல போயிட்டு யூசர் ப்ரிஃபரன்சஸ் நம்ம என்னென்ன ப்ரிஃபர் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கரன்சி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி INR வச்சிருக்கேன். இது வந்து வேற INR கரன்சி. இப்போ நான் கிரியேட் பண்ண புது கரன்சி வந்து RS கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அது பாட்டம் மோஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு RS அப்படிங்கிற ரிசோர்ஸ் அசைன் ஆயிடுச்சு. சாரி, பிரைஸ் கரன்சி அசைன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாம ரிசோர்ஸ்க்கு அசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு என்டர்பிரைஸ் போயிட்டு ரிசோர்ஸ்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி எப்பவுமே ரிசோர்ஸ்னாலும் சரி எதுனாலும் சரி ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அசைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணதுக்கு என்டர்பிரைஸ் ரிசோர்சஸ், அசைன் பண்ணணும் அப்படின்னா ப்ராஜெக்ட் ரிசோர்ஸ் அசைன்மெண்ட்ஸ். ஸோ இந்த 2 டேப் நமக்கு முக்கியம். ஸோ ரிசோர்ஸுக்கு டேப் புது விண்டோ உண்டாயிரும். ஸோ இப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் கொடுக்கணும். ஆடுங்கிறது நம்ம யூஸ்வல் ப்ராசஸ் தான். நம்ம ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ணுமோ அதே ப்ராசஸ் தான். ஸோ இதுல வந்து பிளஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா
கேட்கும். In order to add resource, the filter will be changed to display all resources. இது ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் ரிசோர்ஸ் மட்டும் தான் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா கரண்ட் ரிசோர்ஸ் மட்டும் தான் காட்டும். இப்போ நான் வந்து ஒரு இதை ஆட் பண்றோம் அப்படின்னா எல்லா ரிசோர்ஸுமே காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறைய ரிசோர்ஸ் இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதை பற்றி ஒன்று வரி பண்ணிக்காதீங்க. உங்களோட கரன்சி நம்ம ஃபார்ம் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி எக்ஸல் ஷீட் ஒன்று அனுப்பிச்சிருந்தேன். என்ன ரிசோர்ஸ் நம்ம அசைன் பண்ண போறோம் அப்படிங்கிறத அந்த எக்ஸல் ஷீட்ல போட்டிருந்தோம். ஸோ இப்போ நான் பண்ண போறது ஃபர்ஸ்ட் சிமெண்ட்ங்கிற ஒரு ரிசோர்ஸை ஃபார்ம் பண்ண போறேன். ஸோ அதுக்காக நான் CEM அப்படின்னு ஒரு ரிசோர்ஸை ஐடி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி அந்த ஐடி இருக்கு. ஸோ அதனால நான் வந்து CM1 அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஸோ ரிசோர்ஸ் நேம் இஸ் சிமெண்ட். தென் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இது வந்து மெட்டீரியல்ங்கிறதுனால மெட்டீரியல் ரிசோர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மெட்டீரியல் கிளிக் பண்ணிட்டு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். இப்போ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து சிமெண்ட்டை பேக்ல மெஷர் பண்ணுவாங்க, இல்லை நம்பர்ஸ்ல மெஷர் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்றேன், இல்லை பேக்னு ஆல்ரெடி ஒரு ரிசோர்ஸ் உங்ககிட்ட அந்த டேப்ல கிளிக் பண்ணீங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த விண்டோல பேக் அப்படிங்கிற யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இல்லைன்னா என்ன பண்ணுங்கிறது அப்புறம் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு தென் பிரைஸ் பெர் யூனிட் அப்படின்னு கேட்கும். ஸோ நமக்கு பிரைஸ் பெர் யூனிட் ஒரு பேக்கோட பிரைஸ் வந்து நான் ஆல்ரெடி இங்க ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறேன். 295 rupees. ஸோ 295 அப்படின்னு டைப் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். இது மேக்ஸிமம் யூனிட்ஸ். நமக்கு ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இது பண்ணிடலாம், நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டிஃபால்ட்டுங்கிறது நம்ம ஒரு ரிசோர்ஸை புதுசாக அசைன் பண்ண போறோம் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே 8 பேக்ஸ் அப்படி வந்துடும். ஸோ அதனால அது நமக்கு டிஃபால்ட் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் கொடுங்க. கேலண்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ண கேலண்டர் ரிசோர்ஸ்க்கு தனி கேலண்டர் உண்டு. ஸோ ரிசோர்ஸோட ப்ரொபோர்ஷனேட்டை எப்படி ஆகணும் அப்படின்ட்டு கேலண்டரை பேஸ் பண்ணி தான் அது என்ன ப்ரொபோர்ஷனேட் ஆகும், அந்த டியூரேஷனுக்கு பேஸ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கேலண்டர் அதே கேலண்டர் இருக்கட்டும். தென் ஃபினிஷ். நீங்கள் டேட்டா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துடலாம், வேற எதுவும் தேவையில்லை. ஸோ நீங்கள் பண்ண ரிசோர்ஸ் வந்து இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கிடக்கும். ஸோ உங்களுக்கு தேவையானது வந்து லெஃப்ட் ஓரமாக வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஓரமாக வச்சுக்கிட்டு மேலே கொண்டு வந்துக்கோங்க. இது இந்த ரிசோர்ஸ் நம்ம செஷன் நடத்தும் போது உள்ள ரிசோர்சஸ் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ உங்களுக்கு திருப்பி அந்த ரிசோர்ஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால ஸோ இப்போ நான் சிமெண்ட் பண்ண ரிசோர்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்கேஸ் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் பேக் வரல அப்படின்னா அட்மின்ல போயிட்டு அட்மின் ப்ரிஃபரன்ஸ்ல போயிட்டு ஆப்ஷன்ல இந்த மாதிரி ஜென்ரல் டேட்டா டேட் ஐடி லிமிட்ஸ் இதுல இல்லைன்னா நீங்க யூசர் ப்ரிஃபரன்ஸ் போய் பாருங்க. யூசர் ப்ரிஃபரன்ஸ்ல டைம் யூனிட்ஸ், டேட்ஸ், கரன்சிஸ், இமெயில், அசிஸ்டன்ஸ், அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம் ஒவ்வொரு உங்களோட இதை பொறுத்து. அட்மின் கேட்டகரிஸ், எஸ் அட்மின் கேட்டகரிஸ்ல இருக்கும். உங்களுக்கு அட்மின் கேட்டகரிஸை போயிட்டு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் தனியா இருக்கும். இதை நீங்க ஆட் பண்ணிக்கிட்டு புதுசா ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். பேக்ஸோ இல்ல நம்பர்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். கிரியேட் பண்ண உடனே உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா அந்த டேப்ல வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் அசைன் ஆயிடுச்சு. அடுத்த ரிசோர்ஸ் எல்லாமே சேம் டைப் தான். ஸோ சிமெண்ட், தென் அடுத்த ரிசோர்ஸ் சாண்ட். ஸோ SAN அப்படி போட்டுக்கிறேன். இது உள்ள ரிசோர்ஸ் நேம் சாண்ட் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அகைன் இது மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல் இஸ் ஓகே. பட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இஸ் கியூபிக் மீட்டர் இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அட்மின் கேட்டகரிஸ்ல போயிட்டு நீங்க அசைன் கிரியேட் பண்ணிக்கலாம். தென் பிரைஸ் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சாண்டுக்கு 1721. ஸோ இங்க 1721 rupees. தென் நெக்ஸ்ட் இது அகைன் சேம் இதுதான் வரும். ஸோ நீங்க டேட்டா ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். தென் அகைன் இது வந்து இந்த மாதிரி ஒரு இதுக்கு அண்டர் வருது, நமக்கு அது அப்படி வரக்கூடாது. ஸோ அதனால எல்லாத்தையுமே நான் லெஃப்ட் ஓரமா வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அகைன் அக்ரிகேட் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அக்ரிகேட் ஐடி கொடுத்துட்டு அக்ரிகேட் அப்படி ரிசோர்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் தென் பிரைஸ் பாத்தீங்கன்னா அகைன் பிரைஸ் இஸ் 1831. ஸோ இதோட யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இஸ் கியூபிக் மீட்டர். நெக்ஸ்ட் தென் this is 1831 rupees per cubic meter. So next கொடுத்தீங்கன்னா finish கொடுத்துடலாம். Then அடுத்த resource is reinforcement. So RFT அப்படின்னு ஐடி கொடுத்துக்கிறேன். Then reinforcement அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். resource name. Next கொடுத்துங்க again is material. Then ton. This is measured based on ton. Then the ton per ton rate is 45031. 5031. Then again next கொடுத்துட்டு டேட்டா ஃபினிஷ் கொடுத்துடலாம். இதெல்லாம் மெட்டீரியல் ரிசோர்சஸ். அடுத்து லேபர் ரிசோர்சஸ். லேபருக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேபர் என்ட்ரி பண்ணிக்கலாம். கார்பெண்டர், ஃபிட்டர், ஹெல்பர்,
இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் நம்ம வந்து என்ன சொல்லிக்கலாம் அசைன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நாம வந்து ஒரே ஒரு ரிசோர்ஸ் மட்டும் லேபர் அப்படிங்கிற ரிசோர்ஸ் மட்டும் நான் அசைன் பண்ணிக்கிறேன். நமக்கு டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும் நான் நிறைய இது பண்ணணும்னா. ஸோ அதனால ஜஸ்ட் லேபர் அப்படிங்கிற மட்டும் ஒரு ரிசோர்ஸ் டைப். பட் நீங்க உங்க ப்ராஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேபர்ஸ் எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணி ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ லேபர் ரிசர்வ் பண்ணும்போது இந்த ரிசோர்ஸ் டைப் வந்து லேபர் கிளிக் பண்ணிக்கோங்க. யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் தேவையில்லை, ஏன்னா மெட்டீரியலுக்கு மட்டும் தான் யூஓஎம் தேவைப்படும், மற்றதுக்கெல்லாம் யூஓஎம் தேவையில்லை. மற்றதெல்லாம் எந்த மாதிரி யூஎம் எடுக்கும் அப்படின்னா மேன் ஹவர்ஸ்ல எடுத்துக்கணும். நம்ம எடுக்கிற எல்லாமே பை டிஃபால்ட் மேன் ஹவர்ஸ்ல இருக்கும். இல்ல நீங்க மேன் ஹவர்ஸ் வேணும், மேன் டே வேணும், ஒன் டே மேன் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா யூசர் ப்ரிஃபரன்ஸ் எடிட் போயிட்டு யூசர் ப்ரிஃபரன்ஸ் போயிட்டு மாத்திக்கணும். எப்படி மாத்தணும் சொல்றேன். நெக்ஸ்ட் இது கொடுக்கோங்க ஃபர்ஸ்ட். அகைன் இது வந்து பெர் யூனிட்ங்கிறது இங்கே வரும் உங்களுக்கு. பை ஹைச் இருக்கும். பை ஹைச் மீன்ஸ் பை ஹவர். ஸோ ஒரு ஹவருக்கு எவ்வளவு பேமெண்ட் கொடுக்குறோம் லேபருக்கு 60 rupees. ஸோ 60 rupees நான் சரிங்க அசைன் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்க வந்து இங்க டே சில பேருக்கு டே இருக்கலாம், பை டி இருக்கலாம். பை டி அப்படி இருந்தா நீங்க என்ன செய்யணும், ஒரு நாளைக்கு என்ன நீங்க சேலரி கொடுப்பீங்க லேபருக்கு அந்த இதை என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துருங்க, அவ்வளவுதான். ஸோ நீங்க பண்ண ரிசோர்ஸ் எல்லாமே கண்டமானுக்கு இருக்கும். ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ நீங்க ஏதாச்சும் உங்களுக்கு இன்கேஸ் ஏதோ ரிசோர்ஸ் உங்களுக்கு தெரியல இல்ல வரல அப்படின்னா F5 கிளிக் பண்ணிக்கோங்க, எல்லாமே உங்களுக்கு மாறிடும். ஸோ நீங்க பண்ண ரிசோர்ஸ் நான் இங்க இதை ஆர்கனைஸ் பண்ணதுனால எல்லாமே அங்கங்க செதறிட்டு, ஸோ உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நீங்க குரூப் அண்ட் சார்ட் போயிட்டு டிஃபால்ட் கொடுத்தீங்கன்னா பழைய மாதிரி மாறிடும். ஸோ நீங்க பண்ண ரிசோர்ஸ் இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். இங்கே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆர்கனைஸ் பை இதாயிரும். ஸோ அதனால நீங்க மாத்திக்கணும் அப்படின்னா குரூப் அண்ட் சார்ட் போயிட்டு பை டிஃபால்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே பழைய ஆர்டருக்கு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேபர் எல்லாமே சிமெண்ட்டுக்கு கீழே இருக்கு. ஸோ அது இருக்கக்கூடாது. ஸோ அதனால எல்லாத்தையும் லெஃப்ட்டுக்கு நான் கொண்டு வந்துக்கிறேன். அக்ரிகேட் அகைன் லெஃப்ட் கொண்டு வந்துடுறேன். நம்மளோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே மெட்டீரியல்ஸ் அண்ட் லேபர்ஸ் எல்லாமே ஒரே லைன்ல ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து இது வந்து அத்தனை அவசியம் இல்லை, பட் ஒரு சின்ன ஒரு லே அவுட்டுக்காக ப்ராப்பரா லே அவுட்டா இருக்கணும்காக டன். ஸோ இப்போ நாம ரிசோர்ஸை கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் ரிசோர்ஸை அசைன் பண்றது. ரிசோர்ஸையும் காஸ்டையும் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ரிசோர்ஸ் காஸ்ட்டை அசைன் பண்றது. அவ்வளவுதான். எவ்வளவு குவான்டிட்டி நம்ம வந்து அசைன் பண்றோமோ அதுக்கு ஏத்தாப்புல காஸ்ட்டும் ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால இப்போ நான் ஒரே சாம்பிளுக்கு ஒரு ஆக்டிவிட்டி ஆட் பண்ணி காட்டுறேன். reinforcement formwork concreting for beam, cement 101 bags, 5 cubic meter sand, 5 cubic meter of aggregate, 10 meter cube of sand, 4 metric ton of reinforcement, 384 man hours. இது எப்படி டிரைவ் பண்ண அப்படின்னா உங்களுக்கு டிராயிங் இருக்கும். அந்த டிராயிங்கை பேஸ் பண்ணி குவான்டிட்டிஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லேபர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்டிவிட்டி ஷீட் சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் வச்சிருப்பாங்க. இப்போ பிடபிள்யூ எல்லாம் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஒர்க் கேட்டகரி ஆஃப் ஒர்க்குக்கு என்ன மேன் பவர் வேணும், பெர் யூனிட் என்ன வேணும் அப்படின்ட்டு எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காங்கிரீட்டுக்கு அப்படின்னா காங்கிரீட்டுக்கு இத்தனை மேன் ஹவர்ஸ் பெர் கியூபிக் மீட்டர் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இருக்கும். ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் நான் குரூப்ல போட்டிருக்கேன். ஸோ எல்லா ஆக்டிவிட்டிஸும் அதுல இருக்கு. இது நம்ம என்னோட ஆர்கனைசேஷனோட ரெஃபரன்ஸ். இது மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் அவங்க ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஃபார்ம் வச்சிருப்பாங்க, ஃபார்மேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க, என்னென்ன ப்ரொடக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இதை கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் மேஜர் பிளானிங்கோட ஒர்க்கே இதுதான். ஷெட்யூல் பண்றது சிம்பிள், பட் இது மாதிரி கிரியேட் பண்றதுதான் மேட்டர். ஸோ இப்போ நான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபார் பீம்க்கு வந்து 101 பேக்ஸ் இருக்கு, 5 இது இருக்கு. ஸோ எல்லாமே இருக்கு. ஸோ நான் அந்த ஆக்டிவிட்டியை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபார்ம் ஒர்க் அண்ட் காங்கிரீட்டிங் ஆஃப் பீம் இந்த ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணிட்டு இந்த டேப் கொஞ்சம் மேலே எடுத்துக்கோங்க. ரிசோர்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். இந்த ரிசோர்ஸ் டேபை கிளிக் பண்ணிட்டு ஆட் ரிசோர்ஸ் கொடுக்கணும். ஆட் ரிசோர்ஸ் கொடுத்துட்டு நமக்கு என்னென்ன ரிசோர்ஸ்லாம் தேவைப்படுது, 5 ரிசோர்ஸுமே வேணும். ஸோ 5ஐயுமே கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணுங்க, இல்லை ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு 5ஐயும் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே அசைன் ஆகிருக்கும். இது நீங்க கிரியேட் பண்ணி வச்ச ரிசோர்சஸ் இப்போ நீங்க அசைன் பண்ணிட்டீங்க இந்த ஆக்டிவிட்டியில. ஸோ இப்போ எல்லாமே பை டிஃபால்ட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு யூனிட் வந்து 8 per day இருக்கும். ஸோ நான் 4 days போட்டதுனால 8 × 4 32 யூனிட்ஸ் அது பை டிஃபால்ட் அசைன் ஆயிரும். பட் நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குவான்டிட்டி இருக்கு. ஸோ அதனால நம்ம மாத்திக்கிறேன். நான் சிமெண்ட்டுக்கு 101 பேக்ஸ், சிமெண்ட் budgeted units 101 bags. Then 5 cubic meter of aggregate, 10 cubic meter of sand. So 5 cubic meter of aggregate, then 10 cubic meter of sand. Then reinforcement 4 metric ton. 4 metric ton.
தென் லேபர் நம்ம வந்து அசைன் பண்ணதுக்கு முன்னாடி லேபர் எந்த யூனிட்ல இருக்கு அப்படி செக் பண்ணிக்கணும். யூசர் ப்ரிஃபரன்ஸ்ல போயிட்டு டைம் யூனிட்ஸ்ல போனீங்கன்னா யூனிட்ஸ் ஆஃப் டைம் ஹவர் பேசிஸ்ல இருக்கு. ஓகேங்களா? யூனிட்ங்கிறது ரிசோர்ஸ் யூனிட்ஸ், பட்ஜெட் யூனிட்ஸ், ரிசோர்ஸோட யூனிட்ஸ் எல்லாமே இதில் காட்டுது. ஹவர்ஸ்ல இருக்கு. ஸோ மேன் ஹவர்ஸ்ல அப்போ நம்மளோட ப்ரோக்ராம் வந்து மேன் ஹவர்ஸ்ல எடுத்துக்கணும். நம்ம பண்ற எல்லா இன்புட்டுமே மேன் ஹவர்ஸ்ல இருக்கும். ஸோ இதை மேன் ஹவர்ஸ் நான் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 384 அப்படியே நீங்க அசைன் பண்ணிடலாங்க. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இங்க ஒரு வேலை டே யூனிட்ஸ் ஆஃப் டைம்ல டே இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஹவர்ஸ்க்கு மாத்திக்கணும். ஏன்னா ஜென்ரலாவே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து மேன் ஹவர்ஸ் மெஷர் பண்ணுவாங்க. இல்ல மேன் டே பண்ணலாம். உங்களோட யூனிட்ஸ் வந்து மேன் டே இருந்தா மேன் டே மாத்திக்கிட்டு நீங்க யூனிட்ஸ் அசைன் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ இது எல்லாமே நான் பட்ஜெட் யூனிட்ஸ் அப்படிங்கிறது நான் கால்குலேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இந்த குவான்டிட்டி தான் தேவை அப்படின்னு கால்குலேட் பண்ணி வச்ச யூனிட்ஸ், அதுதான் பட்ஜெட் யூனிட்ஸ். ஆக்சுவல் யூனிட்ஸ் அப்படிங்கிறது நான் அப்டேட் பண்ணும்போது இன்கேஸ் ஃபியூச்சர்ல 5 கிலோமீட்டர் ஆஃப் காங்கிரீட் தான் நான் வந்து பிளான் பண்ணேன். அதுதான் தேவை எனக்கு. பட் நான் வந்து கேஷ் பண்ணும்போது சைட்ல 6 கிலோமீட்டர் ஆயிட்டு. ஸோ அப்படின்னா 6ன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா என்ட்ரி பண்ணணும். அது மேல என்ட்ரி பண்ணணும். அது ப்ரோக்ராம் அப்டேட்ல பார்த்துக்கலாம் அதை. ஸோ இது மாதிரி ஒரு குவான்டிட்டி அசைன் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு இதுக்கு நான் அசைன் பண்றேன். இதே மாதிரி எல்லாமே அசைன் பண்ணா டைம் எடுக்கும். ஸோ ஒரு சாம்பிளுக்கு இன்னொரு இது அசைன் பண்றேன். கிரவுண்ட் ஃப்ளோர் வால் ஸ்லாப் காஸ்டிங். ஸோ அகைன் கிரவுண்ட் ஃப்ளோர் வால் ஸ்லாப் காஸ்டிங் கிளிக் பண்ணிட்டு ஆட் ரிசோர்ஸ் போயிட்டு உங்களுக்கு தேவையான 5 ரிசோர்ஸ் இங்க தேவைப்படுது. ஸோ 5 ரிசோர்ஸ் கிளிக் பண்ணிட்டு பிளஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே அசைன் ஆயிரும். அகைன் பை டிஃபால்ட் 8 per யூனிட் 8 யூனிட்ஸ் per டே அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால நீங்க பட்ஜெட் யூனிட்ஸை மாத்திக்கணும். அதை பார்த்தீங்கன்னா 377 bags 20 கிலோமீட்டர் ஆஃப் அக்ரிகேட், 377 bags of cement, 20, 39 and 14, 20 aggregate, 39 sand, 14 reinforcement, labor 2160. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிசோர்ஸ் எல்லாத்துக்கும் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிச்சிருக்கேன். இதை மாதிரி நீங்கள் எல்லா ஆக்டிவிட்டிஸ்க்கும் ரிசோர்ஸ் அசைன் பண்ணிக்கணும். ஸோ ரிசோர்ஸ் நீங்கள் அசைன் பண்ணும்போதே காஸ்ட்டும் டேட்டா ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆயிரும். இந்த ஆல்ரெடி நான் வந்து ப்ரைஸ் பர் யூனிட் நான் போட்டு வச்சிருக்கேன் இதுக்கு. ஸோ காஸ்ட் ஆல்ரெடி இதில் அசைன் ஆயிருக்கும். எப்படி பார்க்கணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு கஸ்டமைஸ் ரிசோர்ஸ் காலம் போயிட்டு இதில் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். கிளிக் பண்ணீங்கன்னா பட்ஜெட் காஸ்ட்டும் ஒன்று இருக்கும். அதை இங்கே கொண்டு வந்துருங்க. இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா அது நீங்க பாத்துக்கலாம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாருங்க இதோட பட்ஜெட் காஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. இது எல்லாமே மெட்டீரியல் காஸ்ட், மேன் ஹவர்ஸ் காஸ்ட். இதோட மிஷினரிஸ் தான் மிஷினரிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது போக நம்மகிட்ட மிஷினரிஸ் காஸ்ட் இருக்கும். மிஷினரிஸ் காஸ்ட் அப்படிங்கிறது இப்போ ஜெராக்ஸ் மிஷின், போட்டோ காப்பி மிஷின், அதோட மெயின்டெனன்ஸ், அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இன்டைரக்ட் காஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த இன்டைரக்ட் காஸ்ட் அசைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ரிசோர்ஸ் நம்மளாம் அசைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதெல்லாம் என்ன பண்றோம், ஒரே ஒரு இன்டைரக்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி அசைன் பண்றோம் ஒரு ஆக்டிவிட்டிக்கு. இந்த ஆக்டிவிட்டிக்கு இன்டைரக்ட் காஸ்ட் வந்து இவ்வளவு ஆகுது அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் போடணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு கஸ்டமைஸ் போயிட்டு எக்ஸ்பென்ஸ் அப்படி ஒரு டேப் இருக்கும். எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் டேப் இங்க வந்துடும். எக்ஸ்பென்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நியூ எக்ஸ்பென்ஸ் ஐட்டம் நான் வந்து இன்டைரக்ட் காஸ்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். போட்டு அது கேட்கும் யூனிஃபார்ம் ஓவர் ஆக்டிவிட்டி. ஒரு ஆக்டிவிட்டிக்கு யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமா, இல்ல அத்த எண்ட்ல தேவைப்படுமா, இல்ல அத்த ஸ்டார்ட்ல தேவைப்படுமா அப்படின்னு நமக்கு கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பண்ணிட்டு பட்ஜெட் யூனிட்ஸ் அது நமக்கு தேவையில்லை. பட்ஜெட் காஸ்ட் சம்திங் 10,000 ரூபாய் ஆகுது என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி என்ட்ரி ஆகும். ஸோ இதுதான் மிஸ்சேலியஸ் காஸ்ட் அசைன் பண்றது. ஸோ நம்ம பார்த்தது ரிசோர்ஸ் கிரியேஷன், தென் காஸ்டையும் நம்ம கிரியேட் பண்ணிட்டு ரிசோர்ஸ் அசைன் பண்ணிட்டோம். அது போக மிஸ்சேலியஸ் காஸ்டையும் நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ரிசோர்ஸ் அண்ட் காஸ்ட் லோடிங். இதை லோட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, இப்போ நீங்க இதை நான் அசைன் பண்ணது ஒவ்வொரு ஆக்டிவிட்டி அசைன் பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆஸ் ஏ ஹோல் எனக்கு இவ்வளவு காங்கிரீட் தேவை, இவ்வளவு சாண்ட் தேவை அப்படின்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி மனுஷங்க படம் போட்டு கிராஃப் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரிசோர்ஸ் யூசேஜ் கிடைச்சிரும். ஸோ இப்படி அசைன்மெண்ட் ரிசோர்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். இது வந்து எல்லா ரிசோர்ஸுமே இருக்கு. எனக்கு மொத்த ப்ராஜெக்ட்லையும் இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்லையும் ரிசோர்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா கரண்ட் ப்ராஜெக்ட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணிருக்கோங்க. கரண்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கு ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இந்த ப்ராஜெக்ட் தேவையான ரிசோர்ஸ் மட்டும் காட்டும். ஸோ இங்க பாருங்க அக்ரிகேட், சிமெண்ட், லேபர், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், சாண்ட், இந்த 5 தான் அசைன் பண்ணேன். இந்த 5மே வந்திருக்கு எனக்கு. ஸோ இப்போ எனக்கு அக்ரிகேட் ஆஸ் ஏ ஹோல் இவ்வளவு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு. செப்டம்பர்ல இவ்வளவு குவான்டிட்டி வேணும்,
இது வந்து எல்லோ கலர்ங்கிறது பட்ஜெட் யூனிட்ஸ், கிரீன் கலர் வந்து ரிமைனிங் ஏர்லி யூனிட்ஸ். ரிமைனிங் ஏர்லி யூனிட்ஸ் அப்படின்னா நம்ம பிளான் பண்ணதுல ஏர்லி ஸ்டார்ட் ஏர்லி ஃபினிஷ் அப்படி இருக்கும். அதே மாதிரி லேட் ஸ்டார்ட் லேட் ஃபினிஷ் இருக்கும். அதே மாதிரி ஏர்லி ஸ்டார்ட்டுக்கு என்னென்ன ரிசோர்ஸ் தேவை அப்படின்னு ஏர்லி யூனிட்ஸ்ல வரும். லேட் ஸ்டார்ட்டுக்கு என்னென்ன தேவை, என்ன ரிசோர்ஸ் எப்படி அசைனா இருக்கும் அப்படின்னா அது லேட் யூனிட்ஸ்ல வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்டிவிட்டிக்கு 15th ஆகஸ்ட் தான் ஏர்லி ஸ்டார்ட் அப்படின்னா இந்த 15th ஆகஸ்ட்ல இருந்து ரிசோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சிடும். இல்ல எனக்கு லேட் ஸ்டார்ட், அதாவது 10 நாள் கழிச்சு ஃப்ளோட் இருக்கும்ல, 10 நாள் கழிச்சு, அந்த 10 நாள் கழிச்சு வரும்போது 25 ஆகஸ்ட் இருக்கும். 25 ஆகஸ்ட்ல இருந்தே நமக்கு ரிசோர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் இந்த டிஃபரன்ஸ். எனக்கு வந்து ஒன்லி பட்ஜெட் மட்டும் போதும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு ரிசோர்ஸ் யூசேஜ் ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பட்ஜெட் மட்டும் வேணும், பட்ஜெட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவல்னா ஆக்சுவல் மட்டும், இல்ல இது ரிமைனிங் ஏர்லி வேண்டாம்னா எடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா ஒன்லி அது மட்டும் காட்டும். ஸோ இந்த மாதிரி கிராஃப் காட்டும். இல்லை எனக்கு கிராஃப்ல வேண்டாம் வேல்யூவா வேணும் அப்படின்னா இந்த எக்ஸல் ஷீட் இருக்கும், மனுஷங்க நம்ம போட்டு ஒரு எக்ஸல் ஷீட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வேல்யூஸை காட்டும். இந்த ஆகஸ்ட்ல எவ்வளவு வேல்யூ, செப்டம்பர்ல எவ்வளவு வேல்யூ, அப்படி வேல்யூஸை காட்டும். ஸோ இதுதான் இது. இப்போ திருப்பி அகைன் ஆக்டிவிட்டி டீடைல்ஸ்க்கு மாத்திக்கணும் இது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அசைன்மெண்ட். இப்போ நம்ம ப்ரோக்ராம் அப்டேட் பண்ண போறோம். அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரலா நம்ம ஷெட்யூல் பண்றது F9 கிளிக் பண்ணிட்டு ஷெட்யூல் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அப்டேட் பண்றேன்னா இப்போ நான் வந்து 15th ஆகஸ்ட் டேட்ல இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 15 ஆகஸ்ட் வந்து 10 நாள் கழிச்சு 25 ஆகஸ்ட் அன்னைக்கு நான் பார்க்குறேன், ஸ்டேட்டஸை பார்க்குறேன். பார்க்கும்போது நீங்க என்னென்ன அப்டேட் வந்திருக்கு பார்க்கும்போது இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி டிராயிங்ஸ் அப்ரூவல் 15 ஆகஸ்ட் எனக்கு வந்திருக்கணும், பட் வரல. எக்ஸாம்பிள் 18th ஆகஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு 18 ஆகஸ்ட்ல ஆக்சுவலைஸ் பண்றேன். இப்போ நான் பண்றது எல்லாமே ஆக்சுவல் சினாரியோக்கு பார்த்து அப்டேட் பண்றேன் ப்ரோக்ராம் எல்லாத்தையும். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்டேட் பண்ணதுக்கு முன்னாடி இது ஒரு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, இந்த ப்ரோக்ராமை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு பேஸையும் கிரியேட் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத நான் சொல்றேன். அது காப்பி Ctrl+C Ctrl+V கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பேஸ்ட் ஆகும். ஸோ அது ஒன்றும் நார்மல் எக்ஸல் வேர்டு மாதிரி தான் அது காப்பி பேஸ்ட் பண்றது. காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ப்ரோக்ராம் ஓபன் பண்ணிட்டு இப்போ நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. எந்த ஜென்ரலாவே ஒரு ப்ரோக்ராம் அப்டேட் பண்ணதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நீங்க பேஸ் ப்ரோக்ராமே காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை ஆக்சுவலைஸ் பண்றேன். இப்போ நான் 15th ஆகஸ்ட்ல இருந்து கழிச்சு 10 நாள் கழிச்சு நான் பாக்குறேன் 25 ஆகஸ்ட் என்ன நடந்திருக்குன்னு பாக்குறேன். ஸோ 25 ஆகஸ்ட் நான் வரும்போது இந்த டிராயிங் அப்புறம் 15th வரணும், பட் 15th வராம எனக்கு 18th வந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு சாம்பிள். தென் எஸ்கவேஷன் காம்பாக்ஷன் அது வந்து அது இப்போ 18th ஆகஸ்ட்ல வந்துடும். 18th ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சு 4 நாள் கழிச்சு 22nd முடிஞ்சிருக்கு. அடுத்து பிளைண்டிங். பிளைண்டிங் அதே மாதிரி எனக்கு ஆக்சுவலா 20 ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கணும், பட் எனக்கு 20 ஆகஸ்ட்ல ஆகல, எனக்கு 22nd தான் முடிஞ்சிருக்கு. ஸோ 23rd ஸ்டார்ட் ஆகி 25 முடிஞ்சிருக்கு. அடுத்து பீம். அது 25 ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி முடிஞ்சதுனால இது வந்து 26 ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. எனக்கு எவ்வளவு இப்போ வந்து ஒரு சம் ப்ராக்ரஸ்ல போயிருக்கு. பீம் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்க, ஃபார்ம் அப் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு 60% டன், 60% ஆஃப் ஒர்க் டன். ஸோ இந்த பர்சன்டேஜுக்கு இங்க என்ட்ரி பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ என்னோட டேட்டா டேட் வந்து 15th ஆகஸ்ட் இல்லை, நான் 26 ஆகஸ்ட் வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ 28 சம்திங் பண்றேன். 28 ஆகஸ்ட்ல வச்சுட்டு ஷெட்யூல் பண்ணிடணும். பண்ணிட்டீங்கன்னா உங்களோட விண்டோ இந்த மாதிரி ஆயிரும். பாருங்க, இந்த ப்ளூ கலர் எல்லாமே ஆக்சுவல் கம்ப்ளீட் ஆன ஆக்டிவிட்டிஸ், ரெட் கலர் எல்லாமே கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ், கிரீன் கலர் எல்லாமே நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ். ஸோ அதோட லெஜன்ஸ் இதுதான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டேன். இப்போ இதை வர ஒரு ரெட் கலர் லைன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரெட் கலர் லைன் தான் இது நம்ம ப்ராக்ரஸ் லைன் சொல்லுவோம். இந்த ப்ராக்ரஸ் லைனு ரைட் ஹேண்ட் சைட்ல வந்துருச்சுன்னா அது அஹெட் ஆஃப் ஷெட்யூல், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்திருந்தா பிஹைண்ட் ஸ்கெட்யூல். ஸோ இங்க பாருங்க பிஹைண்ட் ஸ்கெட்யூல். நான் பிளான் பண்ணதை விட இந்த ஆக்டிவிட்டி லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வளைஞ்சிருச்சு இந்த இடம். ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் இந்த லைனை காட்டும் நமக்கு. இது நமக்கு வேண்டாம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது போயிடும், அந்த லைன் போயிடும். கிளிக் பண்ணிட்டு திருப்பி வந்துடும். இதுதான் ப்ராக்ரஸ் லைன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாருங்க உங்க டேட்டா டேட்டும் பாருங்க, இங்க இருந்து இங்க மூவ் ஆயிட்டு 15 ஆகஸ்ட்ல இருந்துச்சு ஃபர்ஸ்ட், இந்த சம்வேர் இங்க இருந்துச்சு, இப்போ இங்க இருந்து இங்க மூவ் ஆயிட்டு. ஓகேங்களா? இப்போ அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கம்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பண்ண ப்ரோக்ராமும் இப்போ பண்ண ப்ரோக்ராமும் எந்த அளவுக்கு வேரியன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணணும் அப்படின்னா என்டர்பிரைஸ் போயிட்டு ஆஸ் யூஷுவல் இப்போ நம்ம கம்பேர் பண்ணதுக்கு ஒரு ப்ரோக்ராம் வேணும். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஒரு ப்ரோக்ராம் வேணும். இது நான் வந்து அப்டேட் பண்ண ப்ரோக்ராம், நான் பண்ணி வச்ச ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமை எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கிரியேஷன் தென் அசைன், அதே ப்ராசஸ். தென் ப்ராஜெக்ட்ல போயிட்டு என்டர்பிரைஸ்ல போயிட்டு
சாரி ப்ராஜெக்ட்ல போயிட்டு அசைன் பேஸ்லைன் இருக்கும், அதுல போயிட்டு அசைன் பண்ணணும். இப்போ நீங்க அசைன் பண்ணும்போது இங்க பாருங்க ப்ராஜெக்ட் நேம் காட்டாது, ஏன்னா இன்னும் கிரியேட் பண்ணவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ப்ராஜெக்ட்ல போயிட்டு மெயின்டைன் பேஸ்லைன் இருக்கும், மெயின்டைன் பேஸ்லைன் கிளிக் பண்ணிட்டு ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்துட்டு சேவ் காப்பி ஆஃப் கரண்ட் ப்ராஜெக்ட் ஆஸ் எ நியூ பேஸ்லைன் அப்படின்னா இப்போ பண்ணி வச்சுக்க ப்ராஜெக்டையே நான் வந்து பேஸ்லைனா எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்குது. நமக்கு அது வேண்டாம், நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை கன்வெர்ட் ஆனத ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட இபிஎஸ் விண்டோ ஓப்பன் ஆயிரும். இபிஎஸ் விண்டோல நீங்க பண்ணி வச்ச ப்ரோக்ராம் பேஸ் ப்ரோக்ராம் எங்க இருக்கோ அதை எடுத்துட்டு வரணும். பேஸ் ப்ரோக்ராம் வந்து ஹவுஸ் 2 தான் பேஸ் ப்ரோக்ராம். ஆக்சுவலி நீங்க வந்து நேம் ரீநேம் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எது பேஸ் ப்ரோக்ராம் சொல்லி ரீநேம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் இங்க உள்ள வந்துடும். ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டெப் அசைன் பண்ணணும். தென் ப்ராஜெக்ட்ல போயிட்டு அசைன் பேஸ்லைன் போயிட்டு இப்போ பாருங்க அந்த ப்ராஜெக்ட் காட்டும். கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகே கொடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அசைன் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வந்து அந்த அசைன் பண்ண பேஸ்ல எனக்கு தெரியணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு பார்ஸ்ல போயிட்டு இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல பிரைமரி பேஸ்லைன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த பிரைமரி பேஸ்லைன் எடுத்துட்டு இதை ப்ராஜெக்ட் பேஸ்லைன் மாத்திக்கோங்க. ஏன்னா இப்போ நான் பண்ணி வச்ச பேஸ்லைன் வந்து ப்ராஜெக்ட் பேஸ்லைன். ஸோ ப்ராஜெக்ட் பேஸ்லைன் பார் கிளிக் பண்ணிக்கோங்க, இதை டிக் மார்க் கொடுத்துருங்க. ஸோ இங்க பாருங்க இது வந்து 2வது லைன்ல வரும். ரோ 2 அப்படின்னா இந்த நான் பண்ணி வச்ச பார் 2வது லைன்ல வரும். இப்போ நம்ம ஆல்ரெடி இருக்கிற பார் ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு. இந்த கிரிட்டிக்கல் பார் எல்லாமே ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு. பேஸ் லைன் பார் 2வது லைன்ல வரும். எனக்கு 3வது லைன்னா 3வது லைன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மாத்திக்கலாம் இதை மிஸ்டேக்கு. அப்ளை கொடுத்தீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. பாருங்க எல்லோ கலர் லைன் எல்லாமே நம்ம பிளான்ட் பார், கிரீன் இந்த மற்ற பார்ஸ் எல்லாமே ஆக்சுவல் பார் ஆர் ஃபோர்காஸ்ட் பார். இவ்வளவு இங்க ஆரம்பிச்சிருக்க வேண்டியது பட் இங்க தள்ளி போயிடுச்சு. ஸோ இவ்வளோ டிலே ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம ஒரு கிராஃபிக்கல் ப்ரெசன்டேஷன்ல பார்த்துடலாம். இல்லை எனக்கு நம்பரா எக்ஸாக்ட் நம்பர் வேணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு காலம்ல போயிட்டு டேட்ஸ் அப்படின்னு இருக்கும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது நமக்கு நிறைய டேட்ஸ் இருக்கும். பிஎல்னா ப்ராஜெக்ட் பேஸ் லைன், பேஸ் லைன் தான் பிஎல் சொல்லுவாங்க. நம்ம பேஸ் லைனுமே நிறைய பேஸ் லைன் அசைன் பண்ணிக்கலாம். ஒரு இதை கம்பேர் பண்ணாம நிறைய ப்ராஜெக்ட் வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம். இந்த பார் இப்போ நம்ம பண்ணிருக்கிற ஒரு பார் எல்லோ கலர் பார்க்கு பதிலாக நிறைய பார்ஸை கம்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி BL1 BL2 பேஸ் லைன் 1 பேஸ் லைன் 2 எல்லாத்தையும் கிளிக் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்துக்கோங்க. இங்க வந்து கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களோட பேஸ் லைனோட டேட் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். இல்லை எனக்கு வந்து வேரியன்ஸ் தெரியணும், வேரியன்ஸ் மீன்ஸ் எவ்வளோ டிலே ஆயிருக்கு, இதுல பிளான் பண்ண இது நடந்திருக்கு அப்படின்னா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படி தெரியணும் அப்படின்னா டியூரேஷன்ல போயிட்டு வேரியன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு வேரியன்ஸ் தெரிஞ்சிடும். பாருங்க இப்போ இந்த இடத்துல வேரியன்ஸ் ஃபார் பிஎல் ப்ராஜெக்ட் டியூரேஷன் போட்டிருக்கேன். எனக்கு வேரியன்ஸ் ஃபார் ஸ்டார்ட் டேட், வேரியன்ஸ் ஃபார் ஃபினிஷ் டேட் எல்லாத்தையும் படிக்கலாம். ஸோ வேரியன்ஸ் ஃபார் ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா டேட்ஸ்ல போயிட்டு ஆர் டியூரேஷன்ல இருக்கும். எஸ் டியூரேஷன்ல பார்த்துட்டு இதை கொஞ்சம் விண்டோ நீங்க ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியும் ப்ராப்பரா. ஸோ பாருங்க பிஎல் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் டேட். ஸோ அதை நான் வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஸோ இங்க பாருங்க -2. ஸோ 2 நாள் டிலே ஆயிருக்கு. நம்ம வந்து பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டி, ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டி 2 நாள் கழிச்சு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். பட் இது வந்து டியூரேஷன் வேரியேஷன் அப்படின்னா டியூரேஷன் வேரியன்ஸ் அப்படின்னா நம்மளோட டியூரேஷன் பிளான் டியூரேஷன் 4 நாள் பண்ணியிருக்கோம். பட் ஆக்சுவலும் அதே 4 நாள் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால 0. அடுத்த பக்கம் 3 டேஸ் பண்ணிருக்கேன், பட் 1 டேல ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி. பட் இங்க வந்து 23 25 இருக்கு. அப்ப ஏன் இங்க 2 டேஸ் பாசிட்டிவா காட்டுது அப்படின்னா 24 வந்து உங்களுக்கு ஹாலிடேயா இருக்கும். ஹாலிடே இருக்கிறதுனால அது கவுண்ட் பண்ணாது. ஹாலிடே எல்லாமே ஒர்க்கிங் டே டியூரேஷன் தான், ஒர்க்கிங் டே டியூரேஷன். ஸோ இதுதான் நம்ம ப்ராஜெக்ட் அப்டேட் பண்ணிட்டு பேஸ்லைன் அசைன் பண்ணி கம்பேர் பண்றது. ஸோ இதையுமே நம்ம கிராஃப் ரிசோர்ஸ் அப்டேட் பண்ணி செக் பண்ணோம் அப்படின்னா ரிசோர்ஸுக்கு அதே மாதிரி இந்த ஷீட்டுக்கு போயிட்டு நீங்க பண்ணி வச்ச ரிசோர்ஸ் ஏதாச்சும் சம்திங் இப்போ இல்லை எல்லா ரிசோர்ஸும் காட்டுது. ஸோ கரண்ட் ரிசோர்ஸ் நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். அக்ரிகேட் இருக்கு. இப்போ இந்த அக்ரிகேட் பாருங்க, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்துக்கு கிரீன் எல்லோ கலர் பார் வந்து பிளான் பார், பட்ஜெட் பார். இங்க வரைக்க பக்கத்துலேயே ஒரு ப்ளூ கலர் பார் இருக்கு குட்டியா. ஸோ அதான் ஆக்சுவல். இவ்வளோக்குள்ள பிளான் பண்ணோம், இவ்வளோ ஆக்சுவல் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம இதுலேயே பார்த்துக்கலாம். எனக்கு ஆக்சுவல் குவான்டிட்டி நான் என்ட்ரி பண்ணணும், எனக்கு எவ்வளவு குவான்டிட்டி வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, பிளான் மாதிரி இல்லை, வித்தியாசமா இருக்கு அப்படின்னா ரிசோர்ஸ்குள்ள போயிட்டு அந்த ஆக்டிவிட்டி பர்டிகுலர் ஆக்டிவிட்டிக்கு போயிட்டு
அந்த ரிசோர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தா பட்ஜெட்டுக்கு வந்து 5 கியூப் மீட்டர் நான் வந்து பிளான் பண்ணேன். பட் வந்து ஆக்சுவல் 3 அது ஃபார்ம் ஆயிருக்கு. 3 ஏன் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நான் 60% ப்ராக்ரஸ் போட்டதுனால 60% மல்டிப்ளை ஆகி 3ன்னு வந்திருக்கு. பட் எனக்கு வந்து இல்லை எனக்கு 3 ஆகலை 5 ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மேலே என்ட்ரி பண்ணிருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம அசைன் பண்ணிட்டு திருப்பி ரிசோர்ஸ் கிராஃப் போய் ரிசோர்ஸ் கிராஃபை செக் பண்ணிக்கலாம். அக்ரிகேட் உள்ள போயிட்டு பாருங்க கொஞ்சம் மேலே வளர்ந்துருக்கும். ஸோ இங்கே வந்து இவ்வளோதான் பிளான் பண்ண அப்படி இவ்வளோ வந்து ஆக்சுவலாக இருக்கு அப்படின்னு இதை நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு எந்த கிராஃப்ல நமக்கு எந்தெந்த பார் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு என்ன பார் வேணும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பார் மட்டும் வரும். ஸோ இவ்வளோதான். இது மாதிரி எல்லா ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் அசைன் பண்ணி ஒரு பெரிய நல்ல கிராஃப் ஒன்று ஃபார்ம் ஆகும். இது வந்து பீரியாடிக்கல் வேல்யூ. பீரியாடிக்கல் வேல்யூ அப்படிங்கிறது ஆகஸ்ட் மந்த்துக்குள்ள வேல்யூ மட்டும் உங்க காட்டும். லைன் வந்து குமுலேட்டிவ் வேல்யூ. குமுலேட்டிவ் அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 கிலோமீட்டர் ஆகஸ்ட்ல, செப்டம்பர்ல இன்னொரு 5 அப்படின்னா 10, டோட்டலா வந்து 10 அப்படின்றது டோட்டல் கிராஃப். டோட்டல் லைன் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து அப்படியே ஸ்டெப் மேலே ஏறி வரும். ஆக்சுவல் பாருங்க, ஆக்சுவல் இங்க இருந்து ஏறிட்டு திருப்பி அதே ஹரிசாண்டலா போயிட்டு, ஏன்னா இங்க வந்து நம்ம அப்டேட் பண்ணல, இங்க வந்து அப்டேட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு ஹரிசாண்டல் அப்படியே போயிட்டு இன்கேஸ் டேட்டா டேட் வந்து செப்டம்பர் எண்ட்ல வச்சேன் அப்படின்னா ஆக்சுவல் பாரும் அகைன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கம்பேரிசன் பார்த்துக்கலாம். இதை எக்ஸல்ல பார்க்கணும்னா எக்ஸல் ஃபார்மேட்ல வச்சு பார்த்துக்கலாம். ஆகஸ்ட்ல எவ்வளவு, இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ரிமைனிங் யூனிட்ஸ் வேண்டாம் எனக்கு ஆக்சுவல் யூனிட்ஸ் வேணும்னா ஆக்சுவல் யூனிட்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னா ஸ்ப்ரெட்ஷீட் ஃபீல்டு போயிட்டு கஸ்டமைஸ் போயிட்டு எது வேணுமோ அதை கொண்டு வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதான் ப்ரோக்ராம் அப்டேட். இது வந்து ஜஸ்ட் ஒரு பேஸ் பண்ணுதான் ஐ திங்க். அதாவது ரொம்ப அட்வான்ஸ்ட் இல்லாமல் பேசிக் ட்ரைனிங் தான் இது. அட்வான்ஸ் இதை விட அதிகமாக இருக்கு. இப்போ நம்ம பண்ற எல்லாமே மேனுவல் இன்புட் பண்றதுக்கு பதிலாக எக்ஸல்ல ஃபார்ம் பண்ணி வச்ச இன்புட் டேட்டா எல்லாத்தையும் அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் வித் சம் கிரைட்டீரியா. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இன்கேஸ் நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா அதையும் பார்ப்போம். ஸோ இவ்வளோதான். இதில் டவுட் இருக்கவங்க குரூப்ல டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.